இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். 2 தீமோத்தேயு 1:9 அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியேயும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டோம். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவாகும். நாம் செய்த நன்மையான காரியங்கள், சமயத்திற்கேற்ற உதவிகள் திரும்ப கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பில்லாமல் பல நீதியின் கிரியைகளை செய்ததால் அவர் நம்மை இரட்சிக்கவில்லை, தமது இரக்கத்தின்படியே நம்மை இரட்சித்தார். கர்த்தர் ஏன் உங்கள் மீது அன்பு செலுத்தி உங்களை தேர்ந்தெடுத்தார்? மற்ற ஜனங்களை விட நீங்கள் அதிகமானவர்கள் என்பதாலா? அல்ல. மற்ற எல்லா ஜனங்களையும் விட நாம் மற்ற எல்லா காரியங்களும் மிக குறைவானவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தது நிமித்தமே தமக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டுமென்று கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியேயும் நம்மை இரட்சித்து அவருடைய பரிசுத்த அழைப்பினாலே அவருக்கென்று அழைத்தார். அழைத்தவர் நம்மை அழைத்த வண்ணமாக நாமும் நடந்து கொள்வோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, உமது பரிசுத்த அழைப்பினாலே எங்களை அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.